சங்கீதம் 130 ஆரோகண சங்கீதம். சியோன் மலைக்கு ஏறி செல்லும் பொழுது பாடக்கூடிய பாடல் தான் ஆரோகண பாடல். சங்கீதம் 130 சங்கீதம் வேதனையின் மத்தியில் எழுதப்பட்ட சங்கீதம். பக்தன் மிகப்பெரிய நெருக்கடியின் மத்தியில் எழுதப்பட்ட சங்கீதம் தான் 130 சங்கீதம். ஆனாலும் கர்த்தரின் சத்தத்தை கேட்பார் என்கிற நம்பிக்கையை தெரிவிக்கக்கூடிய வசனம் தான் சங்கீதம் 130 சங்கீதம். சங்கீதம் 130 சங்கீதம் முதல் வசனம், கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பக்தனுக்கு பிரச்சனை, போராட்டம் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆழங்கள் இருந்தது. அந்த ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். மன சோர்வு என்கிற ஆழமாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி என்கிற ஆழமாக இருக்கலாம், பற்றாக்குறை என்கிற ஆழமாக இருக்கலாம், மரண பயம் என்கிற ஆழமாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஆழமாக இருக்கிறது. இப்பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்த்து, ஸ்தோத்திர உயரத்தில் இருக்கக்கூடிய பிதாவை நோக்கி பார்த்து பாடக்கூடிய பாடல் தான் ஆரோகண பாடல். பாடக்கூடிய சங்கீதம் தான் 130 சங்கீதம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஆழத்தில் இருந்தாலும் நிச்சயமாய் அதில் தேவன் வெளியே கொண்டு வர முடியும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், இப்பொழுது நீங்கள் ஆழத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்படுவீர்கள். எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆழத்தில் இருந்து சிக்கி கொண்டாலும் தேவன் உங்களை வெளியே கொண்டு வர அவர் போதுமானவர் இருக்கிறார். பக்தன் யோனா வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது யோனா மிகப்பெரிய ஆழத்தில் சிக்கிக்கொண்டார். சமுத்திரத்தின் ஆழத்தில் சிக்கிக்கொண்டு, மீனின் வயிற்றில் ஆழத்தில் சிக்கிக்கொண்டு கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் யோனாவுடைய ஸ்தோத்திர சத்தத்துக்கு பதிலளித்தார். இந்த நாளில் நம்முடைய சத்தத்துக்கும் அவர் பதிலளிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இந்த நாளில் செவியை உண்டாக்கினவர் கேளாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ என்று வசனம் சொல்கிறது. இந்த நாள் நம்முடைய சத்தத்தை கேட்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய கூக்குரல் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிச்சயமாய் தேவன் அவர் கேட்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். யோனா புத்தகம் வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் 2 வாசிக்கும் பொழுது, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டி. அப்போ பாதாளத்தின் வயிற்றில் இருக்கிறார். சமுத்திரத்தின் நடுமையம் ஆகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டு. இப்போ சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிறார், பாதாளத்தின் ஆழத்தில் இருக்கிறார், சமுத்திரத்தின் ஆழத்தில் இருக்கிறார், நெருக்கத்தில் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் யோனாவுடைய சத்தத்தை கேட்டார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள் உங்களுடைய காரியங்கள் எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம், துயரம் என்கிற ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது, சமாதானமின்மை என்கிற ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது உங்கள் சத்தத்தை அவர் கேட்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப யோனா ஏன் சமுத்திரத்தின் ஆழத்தில் மாட்டிக்கொண்டார்? யோனா ஏன் ஸ்தோத்திரம் பாதாளத்தின் நடுமையத்திலே மாட்டிக்கொண்டார் என்றால், தேவனுக்கு விரோதமாக ஒரு முடிவெடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். விரோதமான முடிவு. தேவன் போக சொன்ன திசைக்கு வேற திசைக்கு போனார். தேவன் அனுமதிக்கப்பட்ட காரியத்தை செய்யாமல் தேவன் அனுமதிக்காத காரியத்தை செய்யும் பொழுது ஸ்தோத்திர யோனாவுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் செய்யும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் செய்யும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்யும் பொழுது நாமும் ஏதோ ஒரு ஆழத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஆழத்தில் சிக்கி கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, மறுபடியுமாய் தேவனத்தில் நீ வரும் பொழுது அந்த ஆழத்திலிருந்து நீ வெளியே வர முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இங்கே பார்க்கும் பொழுது யோனா யார் என்றால் ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், தேவ மனுஷன். கர்த்தர் சொல்றாரு, நீ அசிரியாவுக்கு போய், நீ நினிவேவுக்கு போய் நற்செய்தி சொல்லு என்று சொல்லும் பொழுது நல்ல செய்தி சொல்ல யோனாவுக்கு மனம் இல்லை. காரணம் என்னவென்றால், அசிரியர்கள், நினிவே மக்கள் எப்பொழுதும் இஸ்ரவேலை நெருக்கி கொண்டே இருந்தார்கள், எப்பொழுதும் இஸ்ரவேல் இடத்துல பிரச்சனை பண்ணி கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது நல்ல செய்தி சொல்ல மனதில்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார் என்கிற நல்ல செய்தியை சொல்ல மனதில்லை. இயேசு உங்களை குணமாக்குகிறார் என்ற நல்ல செய்தியை சொல்ல யோனாவுக்கு மனதில்லை. அநேக நேரம் நமக்கு சில நேரம் மனதில்லை. ஏன்னா அவர்கள் நம்மை காயப்படுத்தினார்கள், எனவே சொல்ல மனதில்லை. இப்பொழுது அநேக முறை அசிரியர்கள் யோனாவையும் யோனா குடும்பத்தாரையும் இஸ்ரவேலையும் காயப்படுத்தியதனால நற்செய்தி சொல்ல மனதில்லை. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு உடன்பாடு இல்லை. இப்ப தர்சீசுக்கு போகிறார். யோனாவை கர்த்தர் போக சொன்ன இடம் நினிவே என்பது ஈராக்குடைய பாதி பகுதி. பாபிலோன், அசிரியர்கள்லாம் அந்த ஈராக்குடைய பாதி பகுதியில் இருந்தார்கள். இப்பொழுது இவர் போகக்கூடிய இடம் ஐரோப்பாவுக்கு, தர்சுக்கு நேராக, ஸ்பெயினுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார், வேறொரு திசைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார். போகும்பொழுது சமுத்திரத்தில் ஒரு கொந்தளிப்பு உண்டாகிறது. இப்பொழுது அந்த 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 படகிலே போய் கொண்டிருக்கிறவர்கள், அந்த கப்பலில் போய் கொண்டிருக்கிறவங்க ஸ்தோத்திர பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சீட்டு யோனாவின் பேரில் விடுகிறது. இப்பொழுது யோனாவை பார்த்து கேட்கும் பொழுது, நீ எங்கேருந்து வர்றதெல்லாம் கேட்குறாங்க. கேட்டு என்ன இந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு சொல்யூஷன் சொல்லும் பொழுது, என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டு விடுங்கன்னு சொல்லும்போது சமுத்திரத்தில் போட்டாங்க சார்.
இப்போ சமுத்திரத்தில் போடும்பொழுது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். மீனின் வயிற்றில் ராப்பகலாக 3 நாட்கள் யோனா இருந்தார். அந்த 3 நாட்கள் தேவனை நோக்கி பார்த்தார். பிரச்சனை வரும் பொழுது ஸ்தோத்திரம் எங்கேயோ போய் ஒரு கனநித்திரை ஆவிக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, ஏதோ ஒரு போதை வசதி எடுத்துக்கொண்டு ஏதோ பண்ணவில்லை. மாறாக அந்த 3 நாட்கள் ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி பார்த்தார். வேற வழி இல்லை, அந்த இடத்துல வேற அந்த இடத்துல எங்கேயோ தூரமாய் போக வழி இல்லை. அந்த மீன் வயிற்றிலே 3 நாட்கள் அவர் என்ன செய்யறார்? பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆழத்திலிருந்து தேவனை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் அந்த ஆழத்திலிருந்து யோனாவுக்கு பதில் சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அதில் வாசிக்கும் பொழுது, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. ஆழி என்பது கடலை குறிக்கிறது. இப்போ ஸ்தோத்திர நெருக்கடியில் இருக்கிறேன், பிரச்சனையில் இருக்கிறேன், ஆனாலும் தேவன் என்னை காப்பாற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அந்த வசனத்தை யோனா சொல்லும் பொழுது தேவன் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்தார். அதில் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானோ வெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ யோனாவை கரைக்கு கொண்டு போய் விட்டது. எங்கே கரைக்கு போச்சு அப்படின்னா, அது ஸ்பெயினுக்கு போகலை, அது தர்சிக்கு போகலை, மாறாக சரியான திசைக்கு நேராக மறுபடியும் யோனா நினிவேயின் கடற்கரையில் கொண்டு விடப்பட்டார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த நாளில் ஆழத்தில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரா, அந்த ஆழம் எப்படிப்பட்ட ஆழம் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய அருமையான சகோதரா, இல்லை நீ போகக்கூடிய அந்த திசைக்கு நேராக கர்த்தர் மறுபடியும் உங்களை கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அநேக ஆழங்கள் வரலாம், ஆனால் ஆழத்திலிருந்து நிச்சயமாய் தேவன் வெளியே கொண்டு வருவார். அந்த சங்கீதம் 130 சங்கீதம் ஸ்தோத்திரம் அதில் சொல்லும் பொழுது, கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பனானால் யார் நிலையிருப்பான் ஆண்டவரே. 3வது வசனம் சொல்லும் பொழுது, இஸ்ரவேலுடைய அக்கிரமத்தை நினைத்து பார்க்க வேண்டாம், அந்த அக்கிரமம் பெரிதாக இருக்கிறது, நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்றால் நாம் ஸ்தோத்திரம் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலோடு இருக்க முடியாது. ஆனால் நாம் பரிசுத்தமாய் வாழ்வது தேவ சித்தமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கர்த்தாவே நீ அக்கிரமங்களை கவனித்திருப்பாரானால், ஆமாம், உலகத்தின் அக்கிரமங்கள் நிறைய பெருகி கொண்டிருக்கிறது, ஆனாலும் தேவன் இரக்கம் உள்ளவராக எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையாக உள்ளவராக இருக்கிறார். எனவே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு. 4வது வசனம். அப்போ உமக்கு பயப்படுகிறேன், மன்னிப்பு உண்டு. இளையகுமாரன் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் தகப்படத்தில் மன்னிப்பு பெரும்படியாக வருகிறார். இளையகுமாரன் ஸ்தோத்திரம் 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்த குமாரன் இளையகுமாரன் துன்மார்க்கமாய் ஜீவித்தார். தகப்பனை நோக்கி என்னுடைய ஆசை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி சொத்துல சரிபாதி வாங்கி கொண்டு கொஞ்ச நாட்களில் சில ஆண்டுகளிலே ஸ்தோத்திர விபச்சாரம் பண்ணி மதுபானம் பண்ணி காஸ்ட்லியான சரக்கு அடித்து எல்லா விதமான பணத்தை வெளியே விட்டுட்டு மறுபடியுமாய் தகப்பன் இடத்துல வரும்பொழுது தகப்பன் அவனை தள்ளவில்லை. தகப்பனை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை, உமது மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, ஆனால் உமது வேலைக்காரனில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லும் பொழுது தகப்பன் மறுபடியுமாய் மன்னித்து ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் மறுபடியுமாய் தேவனிடத்தில் வரும் பொழுது, சகோதரா நீ மறுபடியுமாய் திருச்சபைக்கு வரும் பொழுது, மறுபடியுமாய் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, மறுபடியுமாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அப்போ உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்திலே மன்னிப்பு உண்டு. இளையகுமாரனை ஆசீர்வதித்த அதே பிதா இந்த நாள் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இளையகுமாரனை வீட்டில் ஏற்றுக்கொண்ட பிதா இந்த நாளில் ஸ்தோத்திரம் தேவனுடைய இதயமாகிய வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமுள்ளவாக இருக்கிறார். எனவே மறுபடியும் ஸ்தோத்திரம் இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, இழந்து போன தேவனுடைய உறவை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த ஏதேன் தோட்டத்தின் சத்தத்தை கேட்கும்படி மறுபடியுமாய் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, அதில் 5வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இங்கே பார்க்கும்போது ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்ம சரீரம் காத்திருக்கிறது, ஆனால் உள்ள காத்திருக்கவில்லை என்றால் 5 நிமிட பிரேயரை 5 மணி நேரமாக தெரியுது. ஆனால் வசனம் வார்த்தை சொல்கிறது, பக்தனுடைய ஏக்கம், என்னுடைய சரீரமும் காத்திருக்கிறது, என் உள்ளமும் காத்திருக்கிறது. இந்த நாளில் நம்முடைய உள்ளமும் காத்திருக்கும் பொழுது, நம் சரீரம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் மாறுதல் உண்டாகும், நிச்சயமாய் ஒரு அற்புதங்கள் உண்டாகும். இந்த இடத்துல சொல்லும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். வார்த்தையை நம்புங்க பிரதர்.
இது வரைக்கும் ஏதோ ஒரு வார்த்தையை ஸ்தோத்திரம் சொன்ன வார்த்தையெல்லாம் நம்பி ஸ்தோத்திரம் தேவன் சொன்ன வார்த்தையை விட்டு விட்டு மனிதர்கள் சொன்ன வார்த்தையை நம்பி பல நேரம் ஏமாந்து விட்டுட்டோம். ஆமாம், பல நேரம் மனுஷனுடைய வார்த்தையை மிகப்பெரிய காரியமாய் நம்பி தேவ சித்தத்தையே செய்யாமல் விட்டு விட்டோம். எனவே சிந்திக்க வேண்டும், மறுபடியுமாய் அவருடைய வார்த்தையை நம்புங்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ வேதனை மத்தியில் 130ஆம் சங்கீதத்தை பக்தன் எழுதும்போது கூட தேவ வார்த்தையை மறக்கவில்லை. இது எப்படி இருக்கு? வா, வேதனை மத்தியில் 130ஆம் சங்கீதத்தை எழுதும்போது கூட தேவனுடைய வார்த்தையை மறக்கவில்லை. தேவன் என் சத்தத்தை கேட்பாடுங்கிற நம்பிக்கையை விடவில்லை. இந்த நாளை நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஆமாம். அப்போ வாலிப சகோதரிகள், ஆமாம், தம்பிமார்கள்லாம் காத்துருங்க. ஆமாம், ஏற்ற லைஃப் பார்ட்னரை கொண்டு வருவார். வாலிப சகோதரிகள் தங்கச்சிமார்கள் காத்துருங்க, ஏற்ற லைஃப் பார்ட்னரை கொண்டு வருவார். நீங்களா தேடாதீங்க, எல்லாத்துக்கும் காத்துருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். ஆமாம், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆமாம், அவர் வார்த்தை மேல் நம்புங்க. அவர் வார்த்தை தான் உண்மை உள்ளது, அவர் வார்த்தை தான் அசைக்க முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் இயேசுவா மாறினார். அப்போ 5வது வசனம் 6வது வசனம் வாசிக்கும் பொழுது, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஜாமக்காரரை பார்க்கிலும், ஆமாம், வாட்ச்மேனை காட்டிலும், செக்யூரிட்டியை காட்டிலும் அப்போ அதிகமாய் காத்திருக்கிறது. எதுக்கு காத்திருக்கிறது அப்படின்னா, எப்பொழுது விடியும் என்று ஜாமக்காரர் காத்திருப்பது போல. ஆமாம், முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம். அப்போ ஸ்தோத்திரம். அப்போ ஜாமக்காரர்கள் அந்த இரவு வாட்ச்மேன், இரவு செக்யூரிட்டி, அப்போ அவர்கள் எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா ஸ்தோத்திரம், வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. வெளிச்சம் வந்துருச்சுன்னா டியூட்டி முடிஞ்சு போச்சு. இப்போ இரவுல ஜாமக்காரர்கள் காத்திருந்தார்கள். அப்போ அந்த நாட்களில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது. அந்த நாட்களில் அந்த அனிமல்ஸ் இருந்து பாதுகாப்பதற்கு பெரிய பெரிய இதெல்லாம் சோர்ஸ் கிடையாது. அப்போ ஸ்தோத்திரம், எப்போதும் இரவில் வன விலங்குகள் தாக்கும். அப்போ ஸ்தோத்திரம், அப்போ பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ வெளிச்சம் வந்துருச்சுன்னா நான் பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். அப்போ அதனால தான் இரவில் ஜாமக்காரர்கள் வெளிச்சத்தை நோக்கி, ஒரு விடியலை நோக்கி அவர்கள் என்ன செய்ய காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ காத்து கொண்டிருக்கோம். இன்றைக்கும் வால்பாறை பகுதியில், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பகுதியில், சத்தியமங்கலம் காட்டு பகுதிக்குள்ளே ஸ்தோத்திர கரடி வந்துடுது, யானை வந்துடுது, சிறுத்தைகள் வந்துடுது, உள்ளே வந்துடுது. அதே போல் வன விலங்குகள் அச்சத்தினால ஸ்தோத்திர ஜாமக்காரர்கள் எப்படி டியூட்டி முடிஞ்சு சீக்கிரம் போக வேண்டும் என்று காத்திருப்பதை போல, ஒரு விடியலுக்காய் காத்திருப்பது போல பக்தன் சொல்லும் பொழுது, ஆண்டவர் என் வாழ்க்கை எப்பொழுது விடியும் என்று ஒரு விடியலுக்காய் காத்திருக்கிறார். இந்த நாளில் ஜாமக்காரர் ஒரு விடியலுக்காய் காத்திருப்பது போல இந்த நாளில் உங்களுக்கு ஒரு விடியல் உண்டு. இதே வசனம், இதே போல ஏசாயா 21:12 ஒரு வசனம் உண்டு. ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க. ஆமாம், ஜாமக்காரரை பார்த்து மக்கள் கேட்கிறார்கள். ஏசியா தீர்க்கதரிசியை பார்த்து மக்கள் கேட்கிறார்கள், இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்கும் பொழுது அதற்கு ஜாமக்காரன், விடிய காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொன்னான். ஏசியா 21:11-12. அப்போ ராக்காலம் வருகிறது, விடிய காலம் வருகிறது. ஆமாம், விடிய காலம் வந்த பிறகு பகல் வர வேண்டும். இங்கே வாசிக்கும் பொழுது விடிய காலம் வருகிறது, ராக்காலம் வருகிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விடிய காலம், கர்த்தரை நம்பக்கூடியவர்களுக்கு விடிய காலம், தேவனாகிய கர்த்தரை நம்பிக்கைக்குரியவர்களுக்கு விடியல் காலம். ஆனால் மற்றவர்களுக்கு ராக்காலம், தேவனை மறந்தவர்களுக்கு ராக்காலம், தேவன் இல்லாதவர்களுக்கு ராக்காலம். இதையும் குறிக்கிறது. இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது, இவர்கள் விடிய காலத்தை போல் நம்பிக்கொண்டிருந்தார்கள். சுற்றி பார்க்கும்போது பாபிலோன் ராஜ்யம் பல தேசங்களை அடிமையாக்கி கொண்டிருந்தது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தை அடிமையாக்க மாட்டான்னு நினச்சிட்டே இருந்தாங்க. அப்போ அதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான் விடிய காலமாக தெரியுது. விடிய காலமும் வருது, ராக்காலமும் வருது. பாபிலோனுடைய சிறையிருப்புக்கு நீங்கள் போக போகிறீங்க, அதுவும் உங்களை ஆட்சி செய்ய போகிறது என்று மறைமுகமாக சொல்லப்பட்ட வசனம் தான் இந்த வசனம். அப்போ ராக்காலமும் வருகிறது, விடிய காலம் வருகிறது. ராக்காலம் என்பது ரெண்டுமே உலகத்தில் ஒன்று போல வருது. ராக்காலம் என்பது தேவன் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள், பரிசுத்தமாய் வாழாதவர்களுக்கு ராக்காலம் வருகிறது. ஆனால் தேவனை காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு விடியல் காலம் உண்டாகிறது. இயேசு வரும்பொழுது நடுவானத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்பொழுது அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. இந்த இடத்துல நாம் இருக்க போகிறதில்ல. நாம் தேவனை சந்திக்க போகும்பொழுது அது ஒரு விடிய காலம் என்று அழைக்கப்படுவதை பார்க்குறோம். எனவே ஜாமக்காரர்கள் விடிய காலத்துக்காய் காத்திருந்தார்கள். இந்த நாளில் அது எப்போது விடியும் என்று காத்திருக்கிற அந்த ஜாமக்காரரை காட்டிலும்
அதை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. அப்போ ஜாமக்காரனுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை, இரவு வாட்சிமனுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ அந்த 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 காரியத்தை அந்த உருவப்படுத்தி சொல்லக்கூடிய வார்த்தை, அதை பார்க்கிலும் எப்போது விடியும் என்று அவன் காத்துக்கிட்டு இருக்கான், அதை பார்க்கிலும் நான் ஆண்டவருக்காய் காத்து கொண்டிருக்கிறேன். அவன் சொல்லுங்கிறேன். அப்போ அதிகாலையில் நீங்கள் சந்திக்க ஆயத்தமா சகோதரா? அதிகாலை தேவனை சந்திக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் செயல்படுவார். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து இயேசு ஜெபிக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார். தானியேல் 3 விதம் ஜெபிக்கிற வழக்கத்தை கொண்டிருந்தார். தாவீது 7 முறை ஜெபிக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார். அநேக ஜெப வீரர்களாக என்ன செய்தாங்க இருந்தார்கள். ஈசாக்கு தேவனை சிந்திக்க வேண்டும், வார்த்தையை சிந்திக்க வேண்டும் என்று சாயங்காலத்தை ஒதுக்கி வைத்திருந்தார் ஈசாக்கு. அப்படி பரிசுத்தவான்கள் பல நேரம் தேவனுக்காக சில நேரங்களையும் சில இடங்களையும் ஒதுக்கி வைத்து தேவனை தேடினார்கள். இந்த நாளில் நாம் அதிகமாய் அந்த ஜாமக்காரனை போல அதிகமாய் தேடும் பொழுது, அதை காட்டிலும் அதிகமாக ஆத்துமா கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாக ஒரு விடியல் காலம் உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 7ஆம் வசனம், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. ஆரோன் குடும்பத்தார் கர்த்தரை நம்புவார்களாக. அப்போ இஸ்ரவேல் குடும்பம் நம்புவதாக என்று சொல்லி அந்த 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 சங்கீதம் சொல்லப்படும். அப்போ ஆரோன் குடும்பத்தாரும் நம்ப வேண்டும். ஆரோன் குடும்பத்தார்னா ஊழியக்காரரை குறிக்குது. ஊழியக்காரரும் கர்த்தரை நம்ப வேண்டும், இஸ்ரவேல் மக்களும் கர்த்தரை நம்ப வேண்டும். அப்போ இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. அவன் நம்பிக்கை அங்கங்கே விட்டுறாத. சில நேரம் நம்ம நம்பிக்கை நம்ம மனுஷன் மூலமாக தான் ஆண்டு அற்புதம் செய்கிறார், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் முழுவதையும் மனுஷன்கிட்ட வைக்கும் பொழுது பிரச்சனை போராட்டங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது. எனவே இந்த நாளில் மனுஷன்கிட்ட வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை புயபலத்தை நம்பாதபடிக்கு, எகிப்தின் புயபலத்தை நம்பாதபடிக்கு இஸ்ரவேலின் புயபலத்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் புயபலத்தை நம்பு என்று நம்ம எரேமியாவில் வாசிக்கிறோம். இந்த நாளில் மாம்சத்தை புயபலமாக கொள்ளாதீங்க, கர்த்தரை புயபலமாய் கொண்டு தேடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 8 சொல்லும் பொழுது அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக் கொள்ளுவார். இஸ்ரவேலை சகல அக்கிரமங்கள். இந்த நாளில் இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலையே சொல்லக்கூடாது, ஆவிக்குரிய இஸ்ரவேல் நீங்களும் நானும் தான். இந்த நாளில் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய சகல விதமான அக்கிரமங்களை மன்னித்து உங்களை நடத்த அவர் போதுமானமாக இருக்கிறார். அப்போ அக்கிரமத்தை ரொம்ப யோசிக்காதீங்க. எங்கள் அக்கிரமம் பெருசு நினைக்காதீங்க. இல்லை, உங்கள் அக்கிரமத்துக்காக சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார், இயேசு அடிக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தை சிலுவையில் சுமந்து கொண்டார். ஏசாயா 53 வாசிக்கிறோம். இப்போ இஸ்ரவேலின் அக்கிரமம் சிலுவையில் சுமக்கப்பட்டது. உங்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மன்னித்தார், சாபத்தை மன்னிச்சிட்டாரு. இப்போ அதவே சிந்திக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ அதில் மீட்டுக்கொள்ளுவார், உங்களை மீட்டுக்கொண்டார். ஆமாம், அதை மீட்டுக்கொள்கிறேன். எனவே சங்கீதம் 130 சங்கீதம் ஒரு வேதனையின் சங்கீதம், மன துக்கத்தோடு எழுதப்பட்ட சங்கீதம். ஆனாலும் ஒரு விடியல் உண்டு என்று சொல்லக்கூடிய சங்கீதம். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு விடியல் உண்டு. இப்பொழுது உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இந்த நாளில் ஒரு பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமென். நல்ல பிதாவே, நன்றியோடு நான் நம்மை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் அருமையான சகோதர சகோதரிகளுக்காக இப்படி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய எல்லா விதமான மன வேதனையிலிருந்து இப்படி பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம், வெளியே கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். பயங்கரமான ஆழங்களிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து இப்படி பிள்ளைகளை வெளியே கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். போராட்டங்களிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். இந்த நாளில் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இப்படி பிள்ளைகள் ஆழத்தில் எப்பேற்பட்ட ஆழத்திலிருந்து கூப்பிட்டாலும் தேவனாய் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து நீ வழிநடத்தும்படியாக நான் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற வார்த்தையின்படியாக இந்த நாளில் உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு நேராக ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தை கேட்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எல்லா விதமான தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய ஜெப குறிப்புகளையும் ஜெப காரியங்களையும் கேட்டு கர்த்தர் நாள் அற்புதங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே மாறாத கிருபை பிள்ளையோடு தங்கியிருப்பதாக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாக உமக்கு காத்திருக்கட்டும், இன்னும் அதிகமாக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் பெரிய அற்புதங்களை அவர் செய்வார்.